ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வேறு பற்றி இல்லைங்க. விக்ரம் சாரோட நடிப்பில் இன்னைக்கு வீர தீர சூரன் திரைப்படம் ஈஸியாக இருக்குது. படம் எப்படி இருக்குன்ற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீர தீர சூரன் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து ஒரு நாள் நடக்கக்கூடிய ஸ்டோரி. விக்ரம் சார் ஹெச்ஜி சூர்யா சாரை வந்து கொல்றதுக்கு போகிறாரு. அவர் ஏன் கொல்ல போகிறாரு, கொல்லுவாரா மாட்டாரா, என்ன தான் நடக்கும் அதுக்கப்புறம்ன்றது தான் திரைப்படத்தில் நடக்கக்கூடிய கதை. இன்பிட்வீன் அவரை வந்து விக்ரம் சார் வந்து எதுக்கு ஹெச்ஜி சூர்யா கொல்ல போகிறாங்க, ஒரு கேரக்டர் இன்பிட்வீன் நகரும். அதனால் நான் சொல்லலை. நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இது வந்துட்டு நான் ஜஸ்ட்டு ஒன்லைன் கூட சொல்ல முடியாது, ஜஸ்ட்டு 15 லைன் அப்படின்னு 50% லைன் அந்த மாதிரி தான் நான் சொல்லணுங்க. ஓகே, நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாய்லராக கூட அமையலாம். படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எதாக இருந்தாலும். ஓகே, இப்போது வீரதீர சூரன் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா வந்து ரீசெண்ட் டைம்ஸில் விக்ரம் சார் படம் வந்து தேட்டரிக்காக ரிலீஸ் ஆன படங்கள் எதுவுமே வந்து பெருசாக நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இப்போ நம்ம வந்து எதிர்பார்த்து போன திரைப்படம் நிறையா இருக்குது. பட் ஆனால் எதுவுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, மற்ற யாருக்குமே அவ்வளோக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாத படம் மாதிரி இருந்துச்சு. பட் வீரதீர சூரன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. திரைப்படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அப்பாடா, ரொம்ப நாள் கழித்து விக்ரம் சாருக்கு வந்து தேட்டருக்கெல்லாம் ஒரு நல்ல படம் வந்திருக்குப்பா, அந்த மாதிரி என்ஜாய் பண்ணி நான் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். இந்த பார்க்கும்போது நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், எப்பப்பா விக்ரம் சாருக்கு வந்து ஒரு தரமான ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு. வீரதீர சூரன் அந்த ஒரு திரைப்படமாக அமைஞ்சது எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். படம் வந்து தரமாக இருக்கும். எனக்கு இந்த திரைப்படத்துலேயே வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. செகண்ட் ஹாஃப் ஃப்ளாஷ்பேக் பர்சன்ட்லேயே இருக்கட்டும், கிளைமேக்ஸ் பர்சன்ட்லேயே இருக்கட்டும், ஒரு சில ட்ராக், ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருந்தால் படம் வந்து சூப்பராகவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். பட் ஒரு சில விஷயங்கள் அங்கங்கே அப்படி இப்படி இருந்தாலும் படம் வந்து நல்லா தாங்க இருக்குது. ஓகே, டேரக்டர் அருண்குமார் அவர் வந்து ரைட்டிங்கில் செம்மையாகவே ப்ளே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். படத்தில் ரைட்டிங் செம்மையாக இருக்கிறது நம்ம படம் பார்க்கும்போது அப்படியே தெரியுது. முக்கியமாக கிழங்கு சீன், அது வந்து நமக்கு திக் நிமிடங்கள் பட்டுக்கிட்டே இருக்கும். இது ஓப்பன் ஆகுமா ஆகாதா, இந்த மாதிரி ஒரு திக் நிமிடங்களோடு இருக்கும் அந்த கிழங்கு சீன். அதுக்கப்புறம் அந்த 15 மினிட்ஸ் அந்த சிங்கிள் ஷாட் சீன்ஸ், அது சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி சீனாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். போலீஸ் ஸ்டேஷன் சீன் அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே, பாட்டுன்னு எடுத்து பாட்டுன்னு போட்டாப்புல அந்த சீன்லாம் வந்து சூப்பர். ஃப்ளாஷ்பேக் பர்சன்ஸ் என்ன தான் வந்து கொஞ்சம் டிப்பாக இருந்தாலும் அந்த சீன் வந்து ஃபயர் அந்த மாதிரி வந்து தரமான சீன்ஸ் இருக்குது, தரமான ரைட்டிங் ஒர்க் இருக்குது இந்த திரைப்படத்தில். சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். பட் ஒரு சில விஷயங்கள் மைனரான ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆனது தான் இந்த திரைப்படத்திலோட அந்த சின்ன ஒரு ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். அதுவும் கிளிக் ஆகியிருந்தால் படம் வந்து வேறு லெவலில் வந்திருக்கும். பட் அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக அப்படி இப்படி மேலே கீழே இப்படி போகிற மாதிரி தான் படம் இருக்குது. அந்த ஒரு லைனை வந்து ஃபுல்லாக மேலே அப்படி போயிட்டு அப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா படம் வந்து நான் இன்னும் நல்லா பேசப்பட்டிருக்கும், நல்லா இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம் தான், இன்னும் நல்ல படம்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் ஒர்க் இந்த படத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து செட்டிலாக நகர்ற படம் தானே, அதனால் வந்து செட்டிலான ஒரு பிஜிஎம் போட்டு கொடுத்துருக்காரு. ஒரே பிஜிஎம்மே திருப்பி ஃபாலோ ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் வந்து ஜிவி பிரகாஷோட இந்த படத்துக்கு இந்த பிஜிஎம் போதுப்பா நினச்சிட்டாரான்னு தெரியல, இல்லை வந்து டேரக்டர் சார் சொல்லியிருப்பார் இந்த படத்துக்கு இந்த பிஜிஎம் போதுப்பா, இந்த படம் இப்படி தான் நகருது, இந்த பிஜிஎம் போதும், அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பிஜிஎம் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பெருசாக அந்த பிஜிஎம்மில் வந்து எனக்கு இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் வந்து அந்தளவுக்கு ஒரு இம்ப்ரெஸ்ஸான ஒரு பிஜிஎம் போடலன்னு தான் சொல்லணும். ஓகேஸான ஒரு பிஜிஎம்ங்க. திரைப்படத்தில் வீரதீர சூரன் பார்ட் 2 ரிலீஸ் ஆனிச்சு. பார்ட் 1க்கான அர்த்தங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. துஷாரா அவங்க வந்து செகண்ட் ஒய்ஃபாக தான் வந்து விக்ரம் சாருக்கு வராங்க. ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் யார், அந்த குழந்தை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அதெல்லாம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் திலீப்ன்றது யாருப்பா, திலீப்ன்றது யார், விக்ரம் சார் வந்தால் தான் அவங்க பாடி எடுக்கணும்னு சொல்கிறது. இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் பர்சன்ஸ்குள்ளே டப்புன்னு ஒரு விஷயங்கள் வந்து இப்படி வச்சுட்டு போயிட்டாப்புல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்வி, நம்ம எதுக்கு அதெல்லாம் வெயிட் பண்ணுறதுக்கான சீன்லாம் இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து வெயிட் பண்ணியே ஆகணும்டா, வா அந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன்ஸ் எதுவுமே நம்ம வந்து இல்லைன்றதான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அங்கங்கே வச்சுருக்காரு. அப்புறம் அந்த குழந்தை கடைசியாக தூக்கிட்டு வர அந்த பட்டம், அந்த சுத்தமில்ல அந்த ஒரு பட்டம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நிறையா வச்சுருக்காரு படத்தில். அது வந்து ப்ராப்பராக நம்ம வந்து எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராப்பராக ஒரு விஷயம் வச்சுருந்தா, ஒரு விஷயம் நம்ம வந்து பார்ட் 1 பார்க்கணும், வீரதீர அடுத்த பார்ட் பார்க்கணும்டா அப்படின்னு வெயிட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் இல்லை. அதுதான் இந்த படத்தில் ரொம்ப மிஸ்ஸிங் ஃபேக்டராக இருக்குது. படம் ஓவராலாக ஒரு படமாக பார்க்கும்போது படம் நல்லாயிருக்கு. பட் இது பார்ட் 2 ரிலீஸ் ஆகிருக்கு. பார்ட் 1 வெயிட் பண்ணணும்ல, அந்த ஒரு கான்செப்ட்குள்ளே இந்த படம் வந்து போகலான்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் 1க்கு வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸுமே இல்லை. அங்கே வச்சுருக்காங்க, இது இப்படி நடக்க போகுது, அவன் படமாக அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தா தெரியும். ஆனால் வெயிட் பண்ணுறதுக்கே அந்த ஒரு இல்லைன்றது எனக்கு ஒரு இது.
துஷாரா அவங்களோட கேரக்டர் இந்த படத்தில் நல்லாவே இருக்குது. விக்ரமரோட கேரக்டர் நல்லாவே இருக்குது. சுராஜ் அவரோட நடிப்பு இந்த மாதிரி கேரக்டர் ப்ளே வந்து சுற்றி இருக்குது இந்த படத்தில். எஸ்ஜே சூர்யாவோட செட்டிலான ஒரு ஆக்டிங் நம்ம எல்லா படத்துலேயும் ஒரு செம்மையான ஃபுல் ஃப்ளோவில் பார்ப்போம். பட் அதில் கொஞ்சம் அப்படி மீட்டர் குறைச்சி கொஞ்சம் செட்டிலான ஒரு ஆக்டிங் வந்து இதில் வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த வகையில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா ஆக்டருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. கேரக்டர் ப்ளே ரோலை வந்து சுற்றி நடக்குது. எல்லா கேரக்டருமே செம்மையான ஒரு டீப் ப்ளே இருக்குது. ஹீரோவுக்கு மட்டும்தான் இப்போ செம்ம கதை இருக்கும் அப்படின்னு இல்லாமல் எல்லா கேரக்டருமே ஒரு டீப் ரோல். எல்லாருமே வந்து ஒரு செட்டினான ஒரு கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. எல்லாரோட ரோலுமே வந்து பேசுகிற மாதிரியான ஒரு ரோலாக இருக்கிறது திரைப்படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். டேரக்டர் வந்து ஸ்க்ரெச் பண்ணி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு லிங்க் கொடுத்து ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது வந்து செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் வீரதீர சூரன் ஒரு நல்ல படம். பட் ஆனால் பார்ட் 1 பார்க்கணுன்ற எக்ஸைட்மெண்ட் தூண்டுற மாதிரியான ஒரு சீன் இல்லை. பார்ட் 2 ஃபஸ்ட்டு ரீஸாக இருக்குது. பார்ட் 2 ஓவராலாக டீசெண்டாக இருக்காங்க. நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். தேட்டருக்கு மூமெண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. விக்ரம் சாரோட பழைய படத்துலேருந்து ஒரு பாட்டு எடுத்துகிட்டு வந்து கிளைமேக்ஸில் வச்சுருக்காங்க. அந்த சீன் வந்து தரமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேட்டரிக்கலாக விக்ரம் ஃபேன்ஸாக நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய நிறைய சீன் இருக்குது. அதனால் வந்து டோன்ட் வரி, படம் வந்து நீங்கள் தேட்டர் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரியான சீன் நிறையவே இருக்குது. ஓகேஸ், வீரதீர சூரன் திரைப்படத்தோட ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.3 out of 5. ஓகேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.